சேலம் மாநகராட்சி உதவி செயற் பொறியாளரை திமுக பெண் கவுன்சிலரின் கணவர் தாக்க முயன்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் முடிந்த பின் வெளியே வந்த மாநகராட்சி உதவி செயற் பொறியாளர் சுமதி என்பவரை 45வது வார்டு கவுன்சிலர் சுஹாசினி என்பவரின் கணவர் செந்தில் காலை உணவு திட்டத்திற்காக கட்டி முடிக்கப்பட்ட சமையல் அறையின் சாவியை கேட்டுள்ளார். அப்போது பணிகள் முடிந்த பின் மேல் அதிகாரியிடம் தகவல் தெரிவித்துவிட்டு சாவியை கொடுப்பதாக சுமதி கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த செந்தில் சுமதியை தாக்க முயன்றதாகவும் அப்போது அங்கிருந்த கவுன்சிலர்கள் தடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த உதவி செயற் பொறியாளர் சுமதி அழுது கொண்டே சேலம் மாநகராட்சி ஆணையாளர் இளங்கோவனிடம் புகார் அளித்த நிலையில் ஆணையாளர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் ஆண்டி என்ற இளைஞரை கோடாரியால் வெட்டி கொலை செய்த வழக்கில் பிரபுதேவா என்பவர் கைது செய்யப்பட்டார். எருக்கம்பட்டு கிராமத்திலிருந்து மேல் நிலவூர் நோக்கி பைக்கில் சென்ற குமார் இளைஞர் மீது மோதுவது போல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறில் ஆண்டி என்ற இளைஞர் கொல்லப்பட்டதை அடுத்து பிரபுதேவா என்பவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.